இப்போது இதில் வந்து இந்த இணையதளத்தை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இணையதளத்தில் ஓப்பன் பண்ணும் பொழுது முதற்கட்டமாக உங்கள் பரிந்துரையை பதிவு செய்யுங்கள், பகிருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வெற்றி தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வருங்கால ஆட்சி உங்கள் விருப்பத்தையும் சேர்த்தே அமையப் போகிறது. எனவே நாம் அனைவரும் நமது தேவைகளை பகிர்வோம். இன்றே வெற்றி தமிழ்நாடு இயக்கத்தில் இணைவோம். நமது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைக்கான உங்களது பரிந்துரையை பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் அதில் விளக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக முதல்ல பேரை பதிவிட சொல்லியிருக்கிறாங்க. பிறகு பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியை பதிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலினம், ஆணா பெண்ணா அல்லது மூன்றாம் பாலினமா அப்படிங்கிறதை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் நம்பரை பதிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இமெயில் ஐடி பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, இப்போ நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் உங்கள் தொகுதி அல்லது நமது மாநிலத்திற்கான பரிந்துரைகளை பகிருங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தேர்தல் அறிக்கையில் நம்ம என்ன விஷயங்களை பகிரணும், தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் எது வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரிந்துரைக்கு உதவும் ஆவணங்களையும் பதிவிட சொல்லியிருக்காங்க. ஏதாவது அது தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பதிவிடலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து வெற்றி தமிழ்நாட்டை நோக்கி நம்மை வழிநடத்தவிருக்கும் தலைவர் விஜய் அவர்களின் நேர்மையான தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த இயக்கத்தில் நான் இணைகிறேன் அப்படின்ட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இயக்கத்தில் இணைகிறார்கள் அப்படின்றப்போ அதில் வந்து ஒரு சிறிய கேள்வியும் வருது, சந்தேகம் வருது. ஏன்னா ஏற்கனவே முன்னதாக அது ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இயக்கத்தில் சேரப்போகிறேன் அப்படிங்கிறப்போ இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இயக்கத்துக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது. ஏன்னா இதை வந்து பூர்த்தி செய்கிற இடத்துல இதை டிக் பண்ணாதான் அடுத்து வந்து நம்மளால் சமர்ப்பிக்க முடியும். ஏன்னா இப்போ பல்வேறு போராட்டங்களில் சில சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருவாங்க. அது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சில தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து போராடக்கூடிய சமூக ஆர்வலர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருப்பாங்க. அந்த கட்சி சாரா நபர்கள் எல்லாமே வந்து ஒரு தேர்தல் கோரிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தேர்தல் கோரிக்கைகளை பொதுவான ஒரு விஷயமா வந்து நம்ம கன்வே பண்ணணும். எல்லா கட்சி மத்தியிலிருந்தும் அந்த தேர்தல் அறிக்கை வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த இணையதளம் வந்து வடிவமைச்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இது வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இந்த தாவேகாவை சேர்ந்த இந்த இணையதளத்தை தயாரித்த வல்லுநர்கள் தான் இது தொடர்பாக வந்து விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இதில் மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டின் வருங்கால ஆட்சி உங்கள் விருப்பத்தையும் சேர்த்தே அமையப் போகிறது. எனவே நாம் அனைவரும் நமது தேவைகளை பகிர்வோம். இன்றே வெற்றி தமிழ்நாடு இயக்கத்தில் இணைவோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து போட்டுக்கிறாங்க. இந்த இயக்கத்துக்கானதா அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கானதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வெப்சைட்டை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.